எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। दधिशङ्खतुषाराभम् क्षीरोदार्णवसम्भवम् नमामि शशिनं सोमं शम्भोर्मुकुटभूषणम्। ॐ पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोमः प्रचोदयात्। ஆக்கலும் மழித்தல் காத்தலாகு முத்தொழிலார் தந்த மாக்காளி நன்மை தீமை மனத்தினால் அறிந்ததே என்றும் காக்கவே புன்னை நல்லூர் காரணக் கோயில் கொண்ட பூக்கமழ் மாரியம்மன் பொன்னடி போற்றினோமே. அகத்தினை தோய்த்தே அகப்படுகின்ற பொருளினை சேர்த்தே. தருமமிகு தமிழகத்தில் தமிழ் மணக்கும் தஞ்சை மாநகரில் அமைந்தருளியிருக்கின்ற திருக்கோயில் தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில்.
இத்திருக்கோயில் தஞ்சை மாநகரில் கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தஞ்சையைச் சுற்றிலும் 8 திக்குகளிலும் அஷ்டசக்திகளை காவல் தெய்வங்களாக அமைத்தார்கள் தஞ்சையை ஆண்ட சோழ பேரரசர்கள். அந்த முறையில் தஞ்சை மாநகருக்கு கீழ்ப்புறத்தில் அமையப்பெற்ற மாபெரும் சக்தியே புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் என்று போற்றப்படும் கோழசம்பு என்று வழங்கும் சக்தி திருத்தலம் ஆகும். அங்கையர்க்கண் அம்மையாக, அகிலாண்ட நாயகியாக, அறம் வளர்க்கும் தாயாக, அரசிலங்குமரியாக, அமுத நாயகியாக, அருள்நிறை அம்மையாக, ஆதியின் பாதியாக, ஆனந்தவல்லியாக, அற்புதமாக அருள்பாலித் தருளுகின்றார் தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன். கீர்த்தி சோழன் எனும் மன்னன் அம்பிகையின் அருளால் ஓர் ஆண்மகனை பெற்றான். தேவசோழன் எனும் பெயரை சூட்டினான். அவன் பல ஆண்டுகள் சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மகாராஜா 1680 ஆண்டில் திருத்தல யாத்திரை செய்கின்ற போது கண்ணபுரம் எனும் சமயபுரத்தில் தங்கி வழிபாடு செய்தார். அன்றிரவு அம்பிகை மன்னனின் கனவில் தோற்றமாகி தஞ்சைக்கு கிழக்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புன்னை காட்டில் புற்று உருவாய் உள்ள தம்மை வந்து தரிசிக்கும்படி அருள்பாலித் தருளினார். அந்த மன்னன் தஞ்சைக்கு வந்தான். புன்னை காட்டிற்கு வழி அமைத்தான். அம்பிகையின் இருப்பிடத்தைக் கண்டு சிறிய கூரை அமைத்து புன்னைநல்லூர் என்று பெயரிட்டு அந்த கிராமத்தையும் ஆலயத்திற்கு வழங்கினார். 1728 1735 ஆண்டில் தஞ்சையை ஆண்ட துலஜா ராஜாவின் புதல்விக்கு வைசூரியால் கண் மங்கியது. அம்பிகை அவன் கனவில் ஓர் சிறுமி போல தோற்றமாகி தமது சன்னதிக்கு வந்து வழிபடும்படி கூறி மறைந்தார். மன்னனும் அவ்வாறே செய்ய குழந்தை பார்வையை திரும்பப் பெற்றாள். மன்னன் அம்பிகையின் அருளில் மெய் மறந்து அம்பிகைக்கு சிறிய கோயிலை கட்டுவித்து திருச்சுற்று மாளிகையும் அமைத்தான். தபோபலத்தால் சிறந்த ஞானியாகிய ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளைக் கண்டு புற்று உருவாய் இருந்த அம்பிகைக்கு மாரியம்மன் வடிவமைத்து சக்கர பிரதிஷ்டையும் செய்தான். சிவ விஷ்ணு சக்தி மூன்றையும் வழிபட கைலாசநாதர் எனும் சிவன் திருக்கோயிலையும் கோதண்டராமர் என்ற பெருமாள் திருக்கோயிலையும் நிர்மாணித்து மானியங்களை வழங்கினார். இத்திருக்கோயிலுக்கு 1778 ஆண்டில் பிராப மகாராஜாவால் அருள்மொழிப்பேட்டை எனும் கிராமத்தில் ஒரு பாகத்தை அமர்சிங் பேரரசர் அம்பிகைக்கு மானியமாக அளித்தார். மாரியம்மாள்புரம் என்ற பெயரும் இட்டார். 1798 ஆண்டு முதல்
1833 ஆண்டு வரை அரசாண்ட சரபோஜி மகாராஜா இத்திருக்கோயில் மகா மண்டபம், நர்த்தன மண்டபம், முன்கோபுரம், பெரிய திருச்சுற்று முதலியவற்றை கட்டுவித்து அம்பிகைக்கு கும்பாபிஷேகத்தை செய்வித்தார். சிவாஜி மகாராஜா 3வது திருச்சுற்றை கட்டி பல திருப்பணிகளை நடத்தினார். வெளிமண்டபம், போஜனசாலை, வடக்கு கோபுரம் ஆகியவைகளை 1892 ஆண்டில் சிவாஜி மன்னனின் பட்ட மகரிஷியாக காமாட்சியம்பா பாய் சாஹேப் கட்டுவித்தார். அம்பிகையின் அருள் ஆடலால் கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் அகிலத்திற்கெல்லாம் தமது பேரருட்கருணையை அருள்பாலித் தருளுகின்றார். இத்திருக்கோயில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தைச் சார்ந்த 88 திருக்கோயில்களில் ஒன்றாகும். தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் தனிச்சன்னதி கொண்டு மா சக்தியாக, மா தேவியாக, மா தெய்வமாக அன்னை ஸ்ரீ பேச்சியம்மன் எழுந்தருளி இருக்கின்றார். மக்களின் துயரங்களை தீர்த்து மக்களுக்கான அனைத்து வரங்களையும் நல்கும் விதத்தில் ஸ்ரீ பேச்சியம்மன் தமது சக்தியை தரணி மக்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தருளும் சம்பவங்கள் ஏராளமாக நடைபெற்று உள்ளது. அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் அன்னை, தாய், சக்தி அனைத்தும் ஓர் உருவமாக, ஓர் எழிலாக, ஓர் பேரருளாக தஞ்சை தரணியில் புன்னைநல்லூர் என்ற புனித திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் அருள்மிகு மாரியம்மன். அற்புதமான திருக்கோயில், எழிலான திருக்கோயில், ஏற்றமுடைய திருக்கோயில். இத்திருக்கோயிலின் சக்தி பக்தர்களுக்கு ஓர் வரப்பிரசாதம் ஆகும். திருக்கோயிலின் உட்பிரகாரத்தில் எழுந்தருளியிருக்கும் பாடகச்சேரி தவத்திரு ராமலிங்க சுவாமிகள் பைரவ உபாசகராக இருந்து குறைவிலா அன்னதானம் செய்தார். தமது சித்தியினால் மக்களுக்கு திருநீறு அளித்து தீராத நோய்களை நீக்கி அருளினார். இத்திருக்கோயிலின் திருப்பணியிலும் பெரும் பங்கு பெற்றார். திருப்பணி நிறைவுற்று 1950 ஆண்டில் இத்திருக்கோயில் குடமுழுக்கும் குடந்தை கீழ்கோட்டம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலின் திருப்பணியையும் செய்தருளினார். ஒவ்வொரு நாளும் அருள்மிகு மாரியம்மனின் திருவருளைப் பெற்றிட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல ஊர்களிலிருந்தும் வருகின்றனர். புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலின் கர்ப்ப கிரகத்திற்கு முன்னர் தரிசிக்க வேண்டிய சக்தி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரஜோதயாத்.
சக்தியின் நாமங்கள் பலவாயினும் எந்த நாமமாயினும் அந்த நாமத்தை ஒரு பக்தன் பல முறை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்தால் அந்த சக்தி தெய்வமானது அந்த பக்தனுக்கு நல்ல பக்தியையும் சிறந்த முக்தியையும் அருள்வாளித்தருளுகின்ற தெய்வமாக பேரருட்கருணை கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார் ஸ்ரீ விஷ்ணுதுர்க்கையும் அவ்வாறு. திருக்கோயிலின் கர்ப்பக்கிரக ஸ்ரீ மாரியம்மன் புற்றுமண்ணால் அமைந்தருளியதாகும். இது ஒரு தனிச்சிறப்பு. ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளால் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் யந்திர பிரதிஷ்டை நடைபெற்றதாகும். ஆகம விதிப்படி ஒவ்வொரு நாளும் 4 கால பூஜைகள் அமைந்தருளுகின்றன. மூலவ அம்பாள் புற்றுமண்ணால் அமைந்தருளியதால் மூலவ அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அமைவதில்லை. தைலக் காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. அம்பாளுக்கு 5 ஆண்டுகட்கு ஒருமுறை ஒரு மண்டலம் தைல காப்பு அபிஷேகம் நடைபெறுகின்றது. அந்த சமயம் அம்பாளை ஒரு வெண்திரையில் வரைந்து ஆவாகனம் செய்து அதற்குத்தான் அர்ச்சனை ஆராதனைகள் அமைந்தருளுகின்றன. தைலாபிஷேக நேரத்தில் அம்பாளுக்கு தைல காப்பின் போது உக்கிரம் அதிகமாகும். அதனை தவிர்த்திட அம்பாளுக்கு தயிர் பள்ளயம் இளநீர் வைத்து நிவேத்தியம் நடைபெறுகின்றது. உள்தொட்டி மற்றும் வெளித்தொட்டி இரண்டிலும் நீர் நிரப்பி அம்பாளின் உஷ்ணத்தை தணிக்க ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை நாட்களில் அம்பாளுக்கு முகத்திலும் சிரசிலும் முத்து முத்தாக வியர்வை வியர்த்து தானாகவே மாறிவிடும் வழக்கம் தற்போது வரை உள்ளது. இதன் காரணமாகவே அம்பாளை முத்துமாரியம்மன் என்று போற்றுகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வைசூரி வார்க்கும் சமயத்தில் அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்து உள்தொட்டி வெளித்தொட்டிகளில் நீர் நிரப்பினால் விரைவில் எவ்வித சிரமமின்றி குணமடைந்து வருவது இன்று வரை கண்கூடாக காட்சி தருகின்றது. அம்பாளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் திருவிழா நடைபெறுகின்றது. ஆடி மாதம் முத்துப்பல்லக்கு, ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம், புரட்டாசி மாதம் தெப்ப உற்சவம் மற்றும் நவராத்திரி திருவிழா. பக்தர்கள் தங்களது பிரார்த்தனையாக உயிர்க்கோழி செலுத்துதல், உடல் உறுப்புக்களை தங்கம் மற்றும் வெள்ளியில் செய்து செலுத்துதல், ஆடு மாடுகளை காணிக்கையாக செலுத்துதல் ஆகியவை மன நிம்மதியை தருகின்றன என்று கூறுகின்றனர் பெரியோர்கள். உடலில் கட்டி மற்றும் பரு ஏற்படுபவர்கள் அம்பாளை பிரார்த்தனை செய்து வெல்லம் வாங்கி திருக்கோயிலின் உட்புறத்தில் அமைந்துள்ள வெல்லக்குளத்தில் இட்டால் அந்த பிணிகள் அதிவிரைவில் நீங்குகின்ற வழக்கம் இன்றும் இருக்கின்றது. அகிலம் போற்றும் மாரியே சரணம்.
அகிலம் போற்றும் அன்னை நம்ம உன்னை நல்லூர் மாறி அவள் அற்புதத்தை பாட வந்தோம் மேடையிலே ஏறி. அகிலம் போற்றும் அன்னை நம்ம உன்னை நல்லூர் மாறி அவள் அற்புதத்தை பாட வந்தோம் மேடையிலே ஏறி. ஊருதோறும் எல்லையிலே கோயில் கொள்வாளா, ஊருதோறும் எல்லையிலே கோயில் கொள்வாளாம். அவள் பார்வையிலே ஊரையெல்லாம் காத்து நிற்பாளாம். அவள் பார்வையிலே ஊரையெல்லாம் காத்து நிற்பாளாம். அகிலம் போற்றும் அன்னை நம்ம உன்னை நல்லூர் மாறி அவள் அற்புதத்தை பாட வந்தோம் மேடையிலே ஏறி. மன்னன் மகள் வேதனையை தீர்த்து வைத்தாளாம். ஏழை மக்கள் நலம் காத்து தீமை போக்கி வைப்பாளாம். மன்னன் மகள் வேதனையை தீர்த்து வைத்தாளாம். ஏழை மக்கள் நலம் காத்து தீமை போக்கி வைப்பாளாம். என்ன வரம் கேட்டாலும் அள்ளி தருவாளா, என்ன வரம் கேட்டாலும் அள்ளி தருவாளாம். சந்நிதிக்கு வந்த பேரை வாழ வைப்பாளா, சந்நிதிக்கு வந்த பேரை வாழ வைப்பாளா. அகிலம் போற்றும் அன்னை நம்ம உன்னை நல்லூர் மாறி அவள் அற்புதத்தை பாட வந்தோம் மேடையிலே ஏறி. அபிஷேகம் கொண்டு மனம் நெகிழ்ந்திடுவாளாம். ஞானி அமைத்து வைத்த சக்கரத்தில் நின்றிடுவாளாம். அபிஷேகம் கொண்டு மனம் நெகிழ்ந்திடுவாளாம். ஞானி அமைத்து வைத்த சக்கரத்தில் நின்றிடுவாளாம். மகாவிஷ்ணு துர்க்கையுடன் கழித்திருப்பாளாம். மகாவிஷ்ணு துர்க்கையுடன் கழித்திருப்பாளாம். அவள் பேச்சியம்மன் வரம் கொடுக்க துணையிருப்பாளாம். பேச்சியம்மன் வரம் கொடுக்க துணையிருப்பாளாம். அகிலம் போற்றும் அன்னை நம்ம உன்னை நல்லூர் மாறி அவள் அற்புதத்தை பாட வந்தோம் மேடையிலே ஏறி. பூரணமாய் நலங்களெல்லாம் குவித்திடுவாளாம். மாறி உன்னியங்கள் சேர்ந்திடவே வழி சொல்வாளாம். பூரணமாய் நலங்களெல்லாம் குவித்திடுவாளாம். மாறி புண்ணியங்கள் சேர்ந்திடவே வழி சொல்வாளாம். தரணி புகழ் தஞ்சையிலே கோயில் கொண்டாளாம். தரணி புகழ் தஞ்சையிலே கோயில் கொண்டாளாம். தன்னிறைவு அடைந்திடவே வரம் தருவாளாம். தன்னிறைவு அடைந்திடவே வரம் தருவாளாம். அகிலம் போற்றும் அன்னை நம்ம உன்னை நல்லூர் மாறி அவள் அற்புதத்தை பாட வந்தோம் மேடையிலே ஏறி. அகிலம் போற்றும் அன்னை நம்ம உன்னை நல்லூர் மாறி அவள் அற்புதத்தை பாட வந்தோம் மேடையிலே ஏறி. ஊருதோறும் எல்லையிலே கோயில் கொள்வாளாம். ஊருதோறும் எல்லையிலே கோயில் கொள்வாளாம். அவள் பார்வையிலே ஊரையெல்லாம் காத்து நிற்பாளாம். அவள் பார்வையிலே ஊரையெல்லாம் காத்து நிற்பாளாம். அகிலம் போற்றும் அன்னை நம்ம
அன்னை நல்லூர் மாறி அவள் அற்புதத்தை பாட வந்தோம் மேடையிலே ஏறி. அரை மறை அயனுமாலும் அமரரு முனிவர் தாமும் முறை முறை வணங்கியேத்தும் முதல்வனே நம சிவாய. ஆதியாய் வேதனான்காய் அடிமுடி தெரியவண்ணம் சோதியால் நிறைவாய் நின்ற துணைவனே நம சிவாய. இணையடி தேடி காணா ஏழுலகளந்த மாயன் கணையதாவையின் மூன்றெய்த கடவுளே நம சிவாய. ஈட்டிய பொருள் போலுன்றன் இணையடி பணிவார் துன்பம் வாட்டிய செம்பொன் மேனி வள்ளலே நம சிவாய. உமையொரு பாகம் வைத்த உம்பர்கள் தம்பிரானே அமைதரு மணியே முத்தே அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய. ஊனுமாய் உயிருமாகி உள்ளுமாய் புறமுமாகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் தந்தையா நம சிவாய. எழுபிறப்பத நான் மாழ்கும் என் உயிர் கிறங்கி வந்து பழுதர ஆண்டு கொள்ளும் பரமனே நம சிவாய. ஏடவிழ் கோதை மாத இளமுலை மயக்கப்பட்டு நீடுதல் ஒழிக்க வல்ல நிமலனே நம சிவாய. அயமே துண்டாய் பாதம் அன்பிலேந்தலை மேல் வைத்த செய்யனேவானோர் போற்றும் தேவனே நம சிவாய. 9 வாயிற்கூட்டில் ஒடுங்குயிர் உய்யும் வண்ணம் பொதி மலர்த்தாள் காட்டும் புனிதனே நம சிவாய. ஓமெனும் எழுத்தினுள்ளே ஒளியதாய் விளங்குகின்ற வாமனே கருணை நல்கும் வள்ளலே நம சிவாய. ஔவியம் பேசா வண்ணம் அடிமையை தடுத்தாட்கொள்ளும் திவ்ய மணியே முத்தே தேவனே நம சிவாய. அக்கினை பூண்டு கொண்டே அரிய வெண்ணீர் பூசும் சுக்கனே செக்கமேனி தூயனே நம சிவாய. கம்பமார் களிருரித்த கச்சியே கம்பா செம்பொன் அம்பலத்தாடுகின்ற அண்ணலே நம சிவாய.
பாடினேன் உணவு தேடும் பகருணாவின் தீர்க்கும் பரமனே நம சிவாய. சக்தியும் சிவமுமாகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் முத்தியே அளிப்பாயாதி முதல்வனே நம சிவாய. யமனுடன் இந்திரர்க்கும் நாரணர் காரணர்க்கும் சமனுர முதலாய் நின்ற தாணுவே நம சிவாய. இடவிய கபாலமேந்தி ஏழிரண்டுலகமெல்லாம் துடவியும் காணவொன்னா சங்கரா நம சிவாய. இணங்கிய கமல போற்றாள் இருவரும் ஏத்தி நின்று தணங்கவம் பல துளாடும் வானவா நம சிவாய. தண்டமிழ் முனைவன்றன்னை சமமுரத்தின் பாலேயும் அண்டரோடு அயன்மால் காண ஆதியே நம சிவாய. நல்ஜணி கண்டத்தானே நதிமதிச்சடையினானே கொஞ்சு பச்சிளம் பெண் பாகம் கொண்டவா நம சிவாய. பண்டுலகளந்த மாலும் பங்கயத்தயனும் தேடி கொண்டு சென்றறிய ஒண்ணா குரவனே நம சிவாய. மங்கையோர் பாகம் வைத்து வளர்பிறை முடி மேல் வைத்து செங்கையின் மழுமான் வைத்த தேவனே நம சிவாய. இயக்கரு முனிவர் தாமும் இருக்கரம் குவித்து நின்று வியக்கவம் பலத்திலாடும் விமலனே நம சிவாய. ஹர ஹர சிவனே என்றும் அம்பலத்தாடி என்றும் பரவுவார் துயரம் தீர்க்கும் பரமனே நம சிவாய. இளவிதழ் மடவார் தங்கள் ஏவலுக்குரியனாகி அலமரும் என்னை ஆண்ட அமலனே நம சிவாய. வளமுரு மங்கை தன்னை மற்றிடப்பாகம் வைத்தே ஒளிமதி கீற்றை சூடும் முருவனே நம சிவாய. அழகிய முருகனுக்கோர் ஆறுமா முகமும் கூர்மை பழகிய வேலும் நீந்த பரமனே நம சிவாய. இளமையும் மூப்புமில்லா இறைவனே எம்பிரானே வளமையாங் கருணை மோன வள்ளலே நம சிவாய. அரவனே பாதம் தேடி அன்றிருவோரும் காண இறைவனே என்னை காக்கும் ஈசனே நம சிவாய. அனந்தலி நின்றாள் போற்றி அருச்சிக்குமடியார் தங்கள் இனந்தனில் என்னை வைப்பாய் ஈசனே நம சிவாய. கரியுரியதனை போர்த்து கபாலமும் கையிலேந்தி திரிபுரதகனம் செய்த தேவனே நம சிவாய. காலனை உதைத்த காலா காமனை எரித்த கண்ணா பாலனை கரியதாக்கும் பரமனே நம சிவாய. கிளிமொழி அமுத செவ்வாய கௌரியை பாகம் வைத்த ஒளிமதிச்சடையினானே
ಶಿವಾಯ ವಳ್ಳಲೆ ನಮ ಶಿವಾಯ ವಳ್ಳಲೆ ನಮ ಶಿವಾಯ. குழை குமிழடங்க கண்ணாள் கோதையை பிரிந்த போது பிழை செய்யும் அதனை காய்ந்த பிஞகா நம சிவாய. கூவிள மருகு தும்பை கொன்றை வெள்ளரு கூமத்தை மேவிய சடை நானே வித்தகா நம சிவாய. கங்கையை சடை மேல் வைத்து கௌரியை பாகம் வைத்தல் அங்கணா நீதியோ சொல் ஐயனே நம சிவாய. கேசவன் வணங்கி கண்ணாங் கேழ்கிழற் கஞ்சஞ்சூட்ட ஆசியோடாழிந்த அமலனே நம சிவாய. கைச்சிலை மேருவாக கரியாமல் பகழியாக உச்சித புவித்தேரேறும் ஒருவனே நம சிவாய. கொற்றவன் தனக்கு முன்னே குதிரையில் ஏறி காட்டி பொற்றுகில் கோலார் கொள்ளும் பூரண நம சிவாய. கோணமாமலையில் வாழும் கோதிலாவாதியே நீ ஆணல்லை பெண்ணுமல்லை அத்தனே நம சிவாய. சந்திரன் விளங்கு சென்னி தலைவனே தம்பிரானே இந்திரனிமையோர் போற்றும் இறைவனே நம சிவாய. சாந்தணி முலையாள் தன்னை தன்புணல் என பேர் மாற்றி ஏந்து செஞ்சடையம்மானே இறைவனே நம சிவாய. சிரமது கையிலேந்தி சீரிய முனிவர் தங்கள் விறகினை அழித்த மேருவில்லியே நம சிவாய. சீதள கமலவாவி திருநாவலூரன்றன்னை சாதனம் காட்டியாண்ட தாணுவே நம சிவாய. சுத்த வெண்ணீர் பூசி சுடலை நடனம் ஆடும் அத்தனே ஆரூர் வாழும் அண்ணலே நம சிவாய. சூரியன் துயரம் தீர்த்தாய் தோன்றி முப்புறத்தை சுட்டாய் ஆரிய வெள்ளி வெற்பின் அத்தனே நம சிவாய. செஞ்சிலை கையிலேந்தி சிரித்து முப்புறமெரித்தாய் தஞ்சமென்றுனை அடைந்தேன் தாணுவே நம சிவாய. சேத்தன வடியாரோடு திருப்பெருந்துறையில் வந்து வாதவூர் அரசையாண்ட வரதனே நம சிவாய. சைவனே ஐம்புலன்கள் தமை மனஞ்சாரா வண்ணம் கைவரம் அருள வேண்டும் கடவுளே நம சிவாய. சொரிமலர் கொன்றை தும்பை சொல்லிய வரகுதானி விரிமலர் சடையாய் வெள்ளி வெற்பனே நம சிவாய. சோலை சூழாலவாயிற் சோதியே சமணை மாய்க்க பாலராவாயற்காக பரிந்தருள் நம சிவாய. தந்தையும் தாயுமில்ல தாணுவாயான்
சிவாய. திரிபுரமெரித்த மூர்த்தி தென்னவன் முன்னே முன்னாள் அரிதனை பரியதாக்கு நம்பனே நம சிவாய. தீதிலாவாத ஊர செய்கை கண்டுள மகிழ்ந்த நாதனே பரனே வானோர் அன்பனே நம சிவாய. துணைவனே அன்பர் தங்கள் துன்பரு தருளுமூர்த்தி பணமுலையுமையாள் பங்கா பரமனே நம சிவாய. தூது சுந்தரர் காச்சல்ற சோலை சூழாரூரையா ஆதியே அரணே வெள்ளி அச்சலனே நம சிவாய. தென்னவனாக கூடல் சேர்ந்து செங்கோல் செலுத்தி அந்நகர் தன்னையாண்ட அமலனே நம சிவாய. தேடியும் இருவர் காணா திருவடி மனத்துள் யாரும் நாடியே வணங்க நின்ற நம்பனே நம சிவாய. தையலூர் பாகம் வைத்து சடையிலே கங்கை வைத்த ஐயனே யாரூர் வாழும் மண்ணலே நம சிவாய. தொல்லுலகெல்லாம் போற்றும் சோதியே சூலபாணி வில்லென மேரு வாங்கும் வித்தகா நம சிவாய. தோத்திரம் செய்யுமாயர்க்கு சுடரொளி காழிந்த அத்தனே அடியரன்று களியனே நம சிவாய. நஞ்சினையருந்தி மாயன் நான் முகன் முதலோர் நாண அஞ்செழுத்துருவமான அத்தனே நம சிவாய. நாரண நலரோ நின்றன் நாடி முன் வணங்கி நின்று ஆரண மோதுகின்ற ஆதியே நம சிவாய. நிற்பவர் நெறியை நோக்கி நெஞ்சை விட்டகலாதானே கற்பனை கடந்த சோதி கடவுளே நம சிவாய. நீரணி மேனியானே நிமலனே அமரர் கோவே ஆரணி சடை நானே அண்ணலே நம சிவாய. நுண்ணிடை மாதுபாகா நோக்குவார் தம்மை நோக்கும் கண்ணுதர் பரனே தேவா கடவுளே நம சிவாய. நூபுர பதமாதோடு நுவலரும் சபையிலாடும் மாபுரத்தவர்கள் காலாவானவா நம சிவாய. நெஞ்சக மலரில் உன்னை நினைவர நினைந்த பேருக்கு அஞ்சலென்றருளி செய்யும் அண்ணலே நம சிவாய. நேத்திரந்தன்னால் வேளை நெருப்பெழச் சுட்டு விட்டாய் சாத்திர முனிவர் போற்றும் தாணுவே நம சிவாய. நைந்துணை நினைப்பார் பாவம் நாசமதாக்கி நிற்பாய் பைந்தொடி பாகம் கொண்ட பரமனே நம சிவாய. நுந்தவரிளை தோர்த்தம்மை நொடியளவினில் வாழ்விக்கும் கந்தரங்கருத்த மூர்த்தி கடவுளே நம சிவாய. நோக்க மூன்றுடையா என்னை நோக்கியே துரியாதீத தூக்கத்தில் வைப்பதென்றோ சொல்லுவை நம சிவாய.
நவ்வியை ஏந்தும் கையாய் நயமுடனடியார் தங்கள் வெவ்வினை எல்லாம் தீர்க்கும் விமலனே நம சிவாய. பத்தராய் பணிவார் தம்மை பதம் கொடுத்தாளுமையா, சுத்தனே வேதம் சொன்ன துணைவனே நம சிவாய. பாடுவார் மூவர் தம்மை பதம் கொடுத்தாண்ட மூர்த்தி, தேடுவார் தேடுகின்ற செம்பொனே நம சிவாய. பிறையணிச்சடையினானே திஞ்சகா வழியார்க்கெல்லாம் குறைவர வாழ்வழிக்கும் குற்றவா நம சிவாய. பீடுர பூசி பார்த்தம் பெருவினை அறுக்கு மூர்த்தி, ஆடல் சேரெருதிலேறும் அண்ணலே நம சிவாய. புகழரும் கல்லாலம்பு பூண்டெறி சாக்கியர்க்கு தகவுர முத்தி நல்கும் தாணுவே நம சிவாய. பூசு வெண்ணீர் பொங்க பொறுவிலாவம்மை காண நேசமோடாலங்காட்டில் நிறுத்தஞ்சை நம சிவாய. பெண்ணமுதனையார் நாணும் வெட்புருவளையும் தூசும் எண்ணூறு பலியா கொண்ட இறைவனே நம சிவாய. பேயுடல் காட்டிலாடும் பிஞகா பெரியோர் தங்கள் தூய நன்மனத்துளானே சுத்தனே நம சிவாய. பையரவணைத்தங்கும் பாரளந்தோர்க்கு பாதி மெய்யளித்தருள் கூர்ந்திட்ட விண்ணவா நம சிவாய. பொசியுறு தேம்பும் சோலை புகழியிற் பிள்ளையார்க்கு சசியொளி முத்தின் பந்தல் தந்தவா நம சிவாய. போதகமாகி வந்த உண்மை சேர சுரன்றன்னை நோதக உரித்து போர்த்த நுண்ணியா நம சிவாய. பௌவத்திற் சிலையோடாழும் படிய மண் செய்ய அப்பர் கெவ்வமதகற்றிய பேற்றீந்தவா நம சிவாய. மறுவரும் மாதி செய்வர் மரபிற் சுந்தரர்க்கு தூதாய் செரிநிசி பறவை வாயே செல்றவா நம சிவாய. மான்மழு கையிலேந்தி வன்னியோர் பாகம் வைத்தே ஆன்முது கேரும் ஜோதி ஐயனே நம சிவாய. மிடற்றினேர் காணக்கூட விடத்தினை கற்க வைத்தாய், நதித்தலை இருப்ப வைத்தாய் நம்பனே நம சிவாய. மீனென வந்த மாயம் விழியினை இடந்து சாத்தி ஆனதோர் மேனி நல்கும் மண்ணலே நம சிவாய. உன்னமே பிரமன்றன்னை முனிந்ததோர் தலையறுத்தாய், என்னை வந்தாண்டு கொள்வாய் ஈசனே நம சிவாய. மூர்க்கனாந்தக்கன் வேள்வி முன்பு சென்றழித்து வெற்றி மார்க்கம் கண்டிட்ட சோதி மானவா நம சிவாய. மெலிவிழா தவத்தோர் கோபர் மேலுற முன்னாள் விட்ட புலிதனை எரித்து சாத்தும் புண்ணியா நம சிவாய.
பேருணவிற்கெட்டா வெளியாகி அணுவுமாகி ஆயசிற் ஸ்வரூபமான அண்ணலே நம சிவாய. மையுறு குழலாள் கூடன் மங்கையர் கரசியார் முன் செய்யுணர்பணிக்கு வந்த தேவனே நம சிவாய. மொழி தரு நால்வர் தங்கள் முதுமறை தமிழ் பாமாலை ஒழிவின்றி சூடிக்கொள்ளும் ஒருவனே நம சிவாய. மோகினி வடிவம் கொண்ட முகில் வண்ணன் தன்னை சேர்ந்து சோகமில்லையனாரை தோற்றியோய் நம சிவாய. மௌவலங்குழலார் மோக வலையறு துயர் சித்தாந்த செவ்வையாமுத்தி என்று சித்திக்கும் நம சிவாய. சித்திக்கும் நம சிவாய. சித்திக்கும் நம சிவாய. சித்திக்கும் நம சிவாய.